பழத்தை எரிஞ்சிரு. பாத்து பாத்து பாத்து. அப்பா, இதுலயும் தப்பிச்சுதான் தமன்னா. சூப்பர். அவ்வளவுதான், இன்னும் ரெண்டு தாமா இருக்கு. இந்தாமா பாத்து. தப்பிச்சிட்டோம். தெய்வமே, அவ்வளவுதாமா. இதுதான் கடைசி கத்தி. இதையும் குறித்தவராம அடிச்சிட்டேன்னா என் வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிடும். இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை எல்லாம் போயிடும். இந்தாமா. ஐயோ ஆண்டவா, காப்பாத்துப்பா. கரெக்டா பண்ணு. அடிச்சிட்டாளா? நாம இன்னும் இந்த பூமியில தான் இருக்கோம். பூமி, இப்ப இவங்க 2 பேரையும் விட்டுறவா? சரி, அவங்கள விட்டுரு. ஐயோ, ஒண்ணு ஆகல. ஓடிடலாம். ஐயோ, ரொம்ப நன்றி ராணி. பாத்தியா ராணி, நீ இவ்வளவு கரெக்டா இந்த விஷயத்த பண்ணதுனால அந்த அமானுஷ்யம் தமன்னாவையும் ரகுவரனையும் விட்டுட்டு போயிடுச்சு. பாத்தியா? சரி, நேரம் வேற ரொம்ப ஆயிடுச்சுமா. நீ வாயும் வயிறுமா வேற இருக்க. நீ ரொம்ப நேரம் இந்த வாடகத்துல நிக்காத. தம்பி, நீ முதல்ல ராணிய பார்த்து கீழே கூட்டு போப்பா. எப்படியோ இவங்க எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டி நான் நினைச்ச மாதிரியே ராணிய வச்சு அந்த பொய்யான மனுவை கொன்னாச்சு. ஆமா, டைம் ஆகுது. வா ராணி, போலாம். வா ராணி, நேரம் ஆகுது. வா போலாம். போங்க போங்க, நீங்க போங்க, மத்த வேலையை போங்க. நான் எதிர்பார்த்ததை விட இந்த காரியம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அக்கா, அதுக்கு நாங்க 2 பேரும் எங்க உயிரை பணையம் வச்சோம்க்கா. எனக்கு இன்னும் பயமே போகல. ஐயோ, அதான் அந்த அமானுஷம் போயிடுச்சுல, அப்புறம் ஏன் பயப்படுற? எப்படியோ நாம நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சு. ஆனா இந்த அமானுஷ்யம் யாரா இருக்கும், அது மட்டும் தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்மளை எல்லாம் போட்டு உலுக்கி எடுத்துருச்சு. ஐயோ, அதை ஏன்க்கா ஞாபகப்படுத்துறீங்க? தம்பி, முதல்ல இதை கைட்டு கீழே வைங்க.
தம்பி, ம், அது தலைமையில இருக்கிற பானையை எடுங்க. சரிக்கா. தமன்னா செத்துட்டான். இவனை பார்க்கும்போது எனக்கு மனுதான் ஞாபகத்துக்கு வரான். 10 மாசம் நான் இவனை சுமக்கலனாலும் இவனை என் பையன் மாதிரிதான். இவன் சாகிறது என்னால தாங்கிக்க முடியலையே. என் மகனுக்கு நான் எப்படி தாங்குவேன்? அத்தை, உண்மையான நம்ம மனுக்கு ஒண்ணும் ஆகாதல்ல? அவன் நமக்கு கிடைச்சிருவான்ல? கண்டிப்பா நம்ம மனு அந்த பாம்போட வயித்துல இருந்து வெளியில வந்துருவான் தமன்னா. எனக்கு நம்பிக்கை இருக்கு.